அன்றைக்கு இருந்த பௌத்த மதம் சமத்துவத்தை போதித்த மதம், எல்லோருக்கும் கல்வியை வேண்டும் என்று சொன்ன மதம், நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கிய மதம், பெண்களும் பிக்குகளாக வர வேண்டும் என்று சொன்ன மதம், ஆன்பாவை நம்பாத மதம். இன்னும் சொல்ல போனால் புத்தர்ட்ட போய் கேட்டாங்க, ஒரு ஆள் இறந்து விட்டால், ஒருவர் இறந்து விட்டால் உயிர் எங்கே போகிறது என்று கேட்டார்கள். புத்தர் சொன்னார், மிக அழகாக சொன்னார், ஒரு விளக்கு அணைந்து விட்டால் அந்த ஒளி எங்கே போகிறது கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் கேட்டார். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு இன்னொரு உலகம் இருக்கு, நரகம் இருக்கு, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத மதம் பௌத்த மதம். அப்ப அந்த மதத்திற்கும் இங்கே வந்த வைதீக மதத்திற்கும் மோதல் வந்த போது அந்த வைதீக மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் வெளியே தள்ளாங்க. அவர்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள். அதை பெரியார்தாசன் ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அவன் வானு கூப்பிட்டான், நீ போ தேவர்னா, சாமி போறான்னா தேவர். இன்னொருத்த வந்தான், எனக்கு கொஞ்சம் பெரிய ஜாதியா கொடுக்கணும், நீ முதலியார்னா, அவன் போயிட்டான். இல்ல நீ சொல்றது தப்புன்னா அவனை தூக்கி வெளியே வச்சுட்டான் பாரு. இது அம்பேத்கருடைய ஆய்வு. இந்த ஆய்வை இந்தியாவிலே தடை செய்தார்கள். எதுல சொன்னார் அவரு? தி காஸ்ட் ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காஸ்ட். சாதி இந்தியாவில் தோன்றிய விதமும் இயங்கு